அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன். ஐயோ, இப்போ இந்த எட்டு இன்ஸ்டாகிராம் மேலேயும் யூடியூப் மேலேயும் கடும் கோவத்தில் இருக்கிறேன். அப்படின்னு அது மேலே சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்கிறத ஒழுங்காக வாழ்கிறதா, அதுக்கப்புறம் அது மேலே போய் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இந்த பெண்கள் சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் இல்லையா நம்ம? நீங்கள் சுதந்திரமாக தான் இருக்கீங்க. சில நாய்ங்க பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்காதீங்க. இப்போ சாப்பிட்டு வந்தேன், செம்மையாப்போம் விடுங்க. எல்லாரையும் சந்தேக கண்ணோடவே பார்க்காதீங்க. இங்கே பாருங்க, ஒரு வாழ்க்கையில் அடிமைத்தனமாக நம்ம போகிறோம்னு நினச்சி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க. நான் வாழ்க்கையில் போகிறேன்னா என்னால் முடிஞ்சதை அவனை திருத்தி ஒரு நல்லபடியாக கொண்டு வந்து, நீங்கள் திருத்துறதுக்கு வரல, அது ஒரு பாயிண்ட். ஆனால் ஃபேமிலின்னு வந்துட்டால் விட்டு கொடுத்து சொல்லி கொடுத்து கொண்டு போகிறது தானே வாழ்க்கை. நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தங்கச்சிங்களா நண்பிகளா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். அடிமைத்தனம் நினச்சி யாருமே இன்னொரு வாழ்க்கையில் போகாதீங்கடா. நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களையும் அடாப்ட் பண்ண வச்சுக்கிட்டு உங்களை நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வரீங்க, ஐயோ எல்லாமே இருக்குடா, இல்லைன்னு சொல்ல. நாங்களும் அந்த மாதிரி தான்டா. 26 வருஷம் 27 வருஷம் ஒரு வீட்லேயே உட்காந்துருக்கோம்னா அவங்கள பற்றி மட்டும் தான் ஃபஸ்ட்டு சிந்திப்போம். அதுக்கப்புறம் தான் மண்டையில் உரைக்கும் சுட்டியில் எடுத்து அடித்த மாதிரி உரைக்கும். ஓ, நமக்கோசரம் ஒருத்தி வந்திருக்கிறா, அவளுக்கோசரம் சம்பாதிக்கணும், அவனுக்கோசரம் சேர்த்தணும், அவளுக்கு பார்க்கணுன்றது லேட்டாக புரியும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு தங்குவாங்களா? ஒரு அடிமைத்தனம் இல்லைடா. குடும்ப வாழ்க்கை அடிமைத்தனம் இல்லை. தான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அடிமை இல்லை. ஒரு வேலைக்காரியாக நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. தான் குடும்பத்துக்கு வெளியே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து எப்படி குடும்பத்தை காப்புறானோ ஒரு ஆண்மகன், அதே மாதிரி தான் ஒரு பெண்களும். நீங்கள் அந்த குடும்பத்தை நீங்கள் தானே வழி நடத்தணும். நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை உங்கள் பின்னாடி நீங்கள் தான் உருவாக்க முடியும். பெண்கள் மட்டும்தான் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும், ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். ஆண்கள் இல்லை. ஆண்கள் ஒரு காரணமாக மட்டுமே இருக்க முடியும். அவனுக்கு சம்பாதிக்க தெரியும், செலவு பண்ண தெரியும், கெட்ட வார்த்தை பேச தெரியும், அடிக்க தெரியும், கோவப்பட தெரியும், அவ்வளோதான். பெண்கள் மட்டும்தான் அவங்களோட பக்க பலம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அடிமைத்தனம் இல்லாமல் உங்களோட அடிப்படை என்ன ஒரு விஷயங்களோ அதெல்லாம் எடுத்து உரைச்சி அவங்கள புரிய வச்சு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அந்த அடிமைத்தனன்ற ஒரு பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன். ஐயோ, இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் மேலேயும் யூடியூப் மேலேயும் கடும் கோவத்தில் இருக்கிறேன். அப்படின்னு அது மேலே சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்கிறத ஒழுங்காக வாழ்கிறதா, அதுக்கப்புறம் அது மேலே போய் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இந்த பெண்கள் சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் இல்லையா நம்ம? நீங்கள் சுதந்திரமாக தான் இருக்கீங்க. சில நாய்ங்க பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்காதீங்க. இப்போ சாப்பிட்டு வந்தேன், செம்மையாப்போம் விடுங்க. எல்லாரையும் சந்தேக கண்ணோடவே பார்க்காதீங்க.